உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் இப்போ பார்க்குறோம். ஏன்னா கடந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், ராசி அதிபதி குரு பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருந்ததுனால எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரி வந்திருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போது குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து உங்களை பார்க்கறதுனால, ராசியே பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் என்பது அமையும். நிறைய பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அதிகமாகும். புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சி யாராவது எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றி. வீடு விற்பனை செய்வது, இல்லை வீடு வாங்கக்கூடிய விஷயம், இல்லை வீடு கட்டக்கூடிய விஷயம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இவங்களுடைய பேச்சே பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல் நலத்தை பற்றியும் அம்மாவுடைய உடல்நல அக்கறை பற்றி தான் அதிகமாக இருக்கும். பேசும்போதே பார்த்திங்கன்னா அம்மாவுடைய விஷயத்தை சரி பண்ணணும், அம்மாவுக்கு தேவையான உதவிகள் செய்யணும், அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய்க்காக இந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா திடீர் எண்ணம் ஒரு மருத்துவ விரயம், இல்லை திடீர் மருத்துவ செலவு, மாஸ்டர் செக்கப், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டை சீரமைப்பதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வீட்டை வந்து நிறைய பேர் ஏதாவது ஒரு பாத்ரூம் கட்டுவது, இல்லை பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிரவுண்டில் சரி பண்ணுவது, வீட்டை சீரமைப்புக்கக்கூடிய பணிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்களே செட்லாக் போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு இல்லை அதுக்கான முயற்சியாவது அட்லீஸ்ட் இந்த பங்குனி மாதத்தில் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலயமா ஏதாவது வேலைக்கான முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் முயற்சி பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட நிறைய பேர் வேலை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இந்த காலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க மூலயமா வேலையை தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய மனம் விரும்பிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை இப்போ ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாட்டு ட்ரிப் ஏதாவது போகணும், அந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நெஞ்சு பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கபம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கபத்தினால இல்லை பார்த்திங்கன்னா கபத்தினால ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நெஞ்சில் பகுதியில் நிறைய பேருக்கு அந்த கபம் சேருவது, அந்த நுரையில் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்குறை. என்னடா இது வெயில் காலத்தில் போய் கபம் பிடிக்குமா அப்படின்னு சில பேர் இது சூட்டு சளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர் இல்லை அரசியல்வாதிகள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய அரசியல்வாதி இல்லை அரசியல் தலைவர் யாராக இருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் வரவாக இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த முயற்சி பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஆசைப்பட்ட அந்த எல்லா விஷயங்களும் நடக்குமானா நடக்கும். மேலும் ப்ரொமோஷன் சார்ந்த ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ப்ரொமோஷன் என்பது கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் அதிகமான முயற்சியினாலே தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னக்கா தூக்கத்தை வந்து இவங்க கம்பல்சரியாக இவங்க வச்சுக்கணும். தூக்கம்
தூக்கம் தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா மனம் வந்து அதிகமான எல்லாத்தையும் அந்த ரொம்ப இந்த ரூல்ஸ் போட்டு செய்வதனால இந்த டைமில் இதை பண்ணணும் அப்படி இந்த ஷெடியூல் போட்டு பண்ணும்போது அந்த எல்லாமே மீறும் போது கரெக்டாக தூக்கமின்மையில் வந்து நிறைய தினசரியாக தூக்கமின்மையில் நிறைய உடல் உபாதைகள் ஆகிடும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப தொடர்புகள் இருக்குது. ஸோ மனம் செய்யக்கூடிய விஷயத்தை உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்ப போட்டு பீஞ்சு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தேவையான பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா உடம்பு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா தான் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இலகுவாக செய்ய முடியும். உடம்பு சப்போர்ட் பண்ணலாம்னு வச்சுக்கிங்களேன், தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் திருமணத்திற்காக இந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். ஏன்னா கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் இந்த காலத்தில் திருமண நிகழ்வு இல்லை நிறைய சுப காரியங்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். நிறைய பேர் எனக்கு ஆன்மீகம் சில கோயில் திருவிழாக்களில் பங்கேற்பது இல்லை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய திருமண நிகழ்வில் பங்கேற்பது இது மாதிரி நிறைய சுப நிகழ்வுக்கான இன்விடேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலும் வீட்டுக்காக இல்லை வாகனத்துக்காக சிறிய ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் என்பது ஏற்படும். வீட்டுக்காக எடுக்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுமான கண்டிப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் தம்பி தங்கை இந்த உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாத பிரச்சனை இருக்கும், வேலை கிடைக்காமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக அந்த வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா அந்த அண்ணன் அக்கான்ற உறவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே ஒன்றா சந்திக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் சொந்த பந்தங்கள் எல்லாமே வீட்டுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். சொந்த பந்தத்தெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது சிவாலயங்களுக்கு சென்று சிவனுடைய ஃபோட்டோ இல்லை சிவபெருமானுடைய ருத்ராட்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஆன்மீக பொருட்கள் வந்து உங்கள் வீடு வந்து சேரும். இல்லை அந்த பழைய விஷயங்களை மாற்றக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும். இல்லைன்னா நிறைய பேர் என்ன இருக்கா பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தை வெள்ளியில் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் வெக்கேஷனுக்காக நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் துறையக்கூடிய விஷயமா இருக்கும். எவ்வளோ காசு வந்தாலும் பார்த்திங்கன்னா முதல்ல அம்மாவுக்கு ஒரு செலவு பண்ணிட்டு பண்ணுவாங்க. இல்லை வீட்டுக்காக ஏதோ ஒரு விரயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இல்லை வாகனத்துக்காக ஒரு சில பேர் விரயம் பண்ணுவாங்க. வாகனம் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்பப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் டயர் மாற்றுவது இல்லை பேட்டரி மாற்றுவது இல்லை சர்வீஸ் செய்வது இந்த மாதிரியான ஏதாவது சிறு சிறு செலவுகள் என்பது இருக்குது. வாழ்க்கை துணை கிட்டேருந்து எதிர்பார்த்த முழு சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை துணை மூலயமா எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை மூலம் ரொம்ப அனுகூலமான சூழல் என்று இருக்குது. ஸோ கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவோடு சேர்ந்து எங்கே வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மனைவியை கூட்டுட்டு நீங்கள் எடுத்த உங்கள் மனைவி கிட்ட ஒரு விஷயம் இல்லை கணவன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுங்க. நன்றி, வணக்கம்.